கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேளையில ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இதை பார்க்கும்போது முதலாவது வசனம் பாருங்களேன், வாசிங்களேன். முதலாவது வசனம் பாருங்களேன். கெங்கிரையா ஊர் சபைக்கு ஊழியக்காரராகிய நம்முடைய சகோதரி பெபையாலை பாருங்களேன், பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டே. பாருங்கள், சபையில் இருக்கிற ஒரு சில ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் சகோதரிகளை அவர்கள் சாட்சி நிறைந்தவர்களாக இருக்கிற ஊழியம் செய்கிற அவர்களை ஏற்றுக்கொள்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென் சொல்லுமா. பாருங்களேன், இந்த நாளில் அதிகமாக இது சபைக்குரிய காரியத்தை அதிகமாக சொல்லுகிறது, ஊழியத்துக்குரிய காரியங்களை சொல்லுகிறது. இங்கே முதலாவதாக என்னன்னா, அவளுடைய ஊழியங்களிலே யார் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், யார் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது என்பதை அழகாய் சொல்கிறார். முதலாவதாக நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு. சில நபர்களை நம்ம பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் கர்த்தர் அங்கீகரிக்கிறார், அவர்கள் கர்த்தருக்கு வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படாதபடிக்கு ஒதுக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி இந்த பவுல் சொல்லுகிறார். பாருங்களேன், அடுத்த வசனம் வாசிங்க. எந்த காரியத்தில் உதவி அவளுக்கு தேவையாய் இருக்கிறதோ அதில் நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒப்புவிக்கிறேன். அநேகருக்கு ஆதரவாய் இருக்கிறவர்கள், ஊழியத்துக்கு ஆதரவாய் இருக்கிறவர்கள், ஆமென் சொல்லுமா, ஊழியத்துக்கு ஆதரவாய் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஒரு ஊழியத்தில் ஒரு களஞ்சிய தண்ணீரை கொடுத்தால் அதற்குரிய பிரதிபலனை அந்த வீடு சந்திக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம் ஊழியத்துக்கு உற்சாகப்படுத்துகிறவர்களாக, ஊழியத்திலே சொல்வதை ஏற்றுக்கொள்கிறவர்களாக, ஊழியத்திலே அவர்களை என்கரேஜ் பண்ணுகிறவர்களாக, ஊழியம் செய்கிறவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக மாற வேண்டும். சில நேரங்களில் பார்த்தேன்னு சொன்னா சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது பாஸ்டருடைய ஊழியம். என்ன ஊழியம்? இது பாஸ்டருடைய ஊழியம். உங்களை இதுக்கு தானே வச்சிருக்கிறாங்க, அப்ப அந்த பாஸ்டர் தானே செய்யணும். பாஸ்டர் வந்துட்டு உங்களை உருவாக்கிட்டாரு, நடக்க செய்துட்டாரு, ஓட செய்துட்டாரு. ஆனா நீங்க ஜெபிக்க நிறைய உங்க பிள்ளைய ஒரு விஷயம் என்னன்னா, உங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யறோம், நம்ம ஒரு லிமிட்டேஷன். ஒரு 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் பிள்ளைங்க, இந்த பிள்ளைக்கு போயிட்டு இப்பயும் வந்துட்டு பால் டப்பா கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? பால் டப்பா கொடுத்தோம்னா என்ன ஆகும்? அப்போ இன்னமும் நம்ம சபைக்குள்ள வளரல, இன்னும் அந்த குடும்பத்தில் வளரல. நம்ம ஜெபிக்கிறதுக்கு வா, ஊழியம் செய்யறதுக்கு வா, உங்க ஆசீர்வாதத்துக்கு நான் தான் வந்துட்டு என்னது கட்டாயமா படுத்தி என்ன செய்யணும்? கட்டாயப்படுத்துவது அல்ல, சபைக்குள்ள ஏற்றுக்கொள்கிற சில காரியங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் மாற வேண்டும். அப்படிப்பட்ட நபர்களாக இருக்கும்படியாக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறான். ஆமென் சொல்லுமா, ஆமென் சொல்லுமா. முன்னால கூப்பிட்டு உட்கார வைங்கப்பா. பாருங்களேன், கர்த்தர் நமக்கு ஆண்டவர் சித்தமான காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் ஒரு சில நபர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுமா, ஆமென் சொல்லுமா. அதனால ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அதற்காகவே உங்களை அழைச்சிருக்கிறார், அதற்காகவே இந்த ஊழியத்தில் அழைச்சிருக்காரு. அற்புதம் செஞ்ச உடனே, அதிசயம் செஞ்ச உடனே, அற்புதம் செஞ்ச உடனே, அதிசயம் செஞ்ச உடனே ஓடுவதற்கு அல்ல, நாம் இந்த ஊழியத்தை ஸ்திரப்படுத்துவதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால பாருங்களேன், அநேகருக்கு எனக்கு உதவியாய் ஆதரவாய் இருந்தார். பாருங்களேன், பவுலுக்கு அநேக ஆதரவாய் இருந்த ஒரு சில நபர்கள் உண்டு. அதை போல இந்த ஊழியத்தில் அநேகர் ஆறுதலாய்
ஆதரவாய் இருக்க வேண்டும், ஆதரவு இருக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். நம்முடைய வருமானத்திலே சில காரியங்களை கொடுக்க வேண்டும், நேரங்களிலே ஒரு சில காரியங்களை கொடுக்க வேண்டும். ஜெபிக்கிறதுக்கு நேரங்களை கொடுக்கணும். நமக்கு ஆசீர்வாதம் வரும்போது கர்த்தருக்கு என்று கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். நமக்கு ஒரு சோதனைகளும் பிரச்சனைகளும் வருவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, இன்னும் ஆண்டவருக்குள்ளாக நெருங்குவதற்கு, அவரை பிடித்துக் கொள்வதற்கு, சபையோடு ஐக்கியப்படுவதற்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு திட்டம். நம்மளை பரிசுத்தமாக்குவதற்கும் தகுதிப்படுத்துவதற்கும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுமா? ஆனால் இந்த நாட்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? சரியாய் உணர்ந்து செயல்படுகிறவர்களாய் மாற வேண்டும். 3வது வசனம் வாசிங்க. பாருங்களேன், ஒரு சில காரியங்களை அங்கீகரிக்கணும், ஒரு சில காரியங்கள்ல ஊழியத்துக்கு ஆதரவு செலுத்தணும், உதவி செய்யணும். 3வதாக வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் உடன் வேலை ஆட்களாகிய பிரிஸ்கிலாவையும் ஆக்கிலாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியரில் உண்டான சபை எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அநேகர் பார்க்கும்படியாக பிரிஸ்கிலாவும் ஆஸ்கிலாவும் என்ன செய்தார்கள்? தன்னை மரணத்துக்கு நேராய், நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த ஊழியத்திலே பிரதானமாய் இருக்கிற இந்த ஊழியக்காரன், இந்த பவுல் தப்பிக்கப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டும், இந்த பவுலுக்கு வர்ற ஆபத்தை தடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அரசாங்கமே எதிர்த்து நின்ற போது என்ன நிலை வந்தாலும் அந்த பிரிஸ்கிலாவும் ஆஸ்கிலாவும் என்ன செய்தார்களாம்? தலையையும் அடமானம் கொடுக்கிற அளவுக்கு அந்த பவுலுடைய ஊழியத்தை தாங்கினார்கள். ஆமென் சொல்லுமா? இப்படிப்பட்ட தாங்குகிற, தன்னை துச்சமாய் நினைச்சு கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குகிற அவர்களை அழகாய் சொல்லுகிறார் பவுல். சொல்லுகிறார் வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறார். அநேகருக்கு முன்பாக அவர்கள் சாட்சி பெற்றவர்கள், அவர்களை வாழ்த்துங்கள், அவர்கள் மேன்மை உள்ளவர்கள் என்று சொல்லி சபைக்குள்ளே ஒரு பிரதானமான ஒரு நபர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்களும் அப்படிப்பட்ட பிரதான நபர்களாக மாற வேண்டும். சபைக்காக ஒரு சில சின்ன பிரச்சனை, நம்ம தலைவலினா நம்ம ஆராதனைக்கு வர்றதில்லை. ஆமென் சொல்லுமா? நம்ம சபைக்குள்ள என்னதான் அற்புதம் நடக்கல சொல்லுங்க. செத்தவங்க வந்துட்டு எழுந்துட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டு கை கால் வழங்காதவங்க எல்லாம் வந்துட்டு சுகமாயிருக்காங்க. ஆனா நம்ம என்ன செய்யறது இல்லை. இன்னைக்கு வந்தா எவ்வளவு கூட்டங்கள் வரணும், எவ்வளவு கூட்டங்கள் வர வேண்டியது. ஆனா நம்ம உணர்வு இல்லாதவர்களாக இருக்கிறோம். சிலர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்கை பார்க்குறாங்க, பெரிய பெரிய காரியங்களை பார்க்குறாங்க, நம்ம உலகத்துக்குரிய காரியங்களை பார்க்குறாங்க, ஆவிக்குரிய மேன்மையை பார்க்கவே மாட்டாங்க. நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? நாளுக்கு நாள் பின்வாங்கி கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் உங்களை வாழ்த்த விரும்புகிறார், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தோடு இணையுங்கள், கர்த்தருடைய ஊழியங்களுக்கு உதவி செய்யுங்கள். பாருங்களேன், 5வது வசனம். அவர்களுடைய வீட்டிலே பாருங்க, கூடி வருகிற சபை எல்லாத்தையும் வாழ்த்தணும். நம்ம கூட இருக்கிற எல்லாரையும் வாழ்த்தணும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார், உயர்த்துவார். ஆசீர்வதிக்கிறவர்களாக மாறணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம போராமப்படக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்வான்? ஆசீர்வதிக்கிறவர்களாக மாற வேண்டும். ஏன்னா என்னை ஆசீர்வதித்தார், அதனால மற்றவர்களை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிக்கிறவர்களாக நான் மாறுவேன். நான் ஆசீர்வாதத்துக்குரிய நபர்களாக நான் மாறுவேன் அப்படின்னு சொல்லி நான் ஆசீர்வாதத்துக்குரிய நபராக மாற வேண்டும். ஆமென் சொல்லுமா? வாசிங்க. பாருங்களேன், ஒவ்வொருத்தருமாய் எத்தனை பேர் காரியங்களை செய்திருக்கிறாங்க, எத்தனை பேர் உதவியை செய்திருக்கிறாங்க, எத்தனை பேர் இந்த ஊழியத்துக்கு ஒரு பெரிய பொறுப்பேற்றி இருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த பில்டிங்கையும் இந்த ஆலயத்தையும்
மையமாய் வைக்கும்போது கிறிஸ்து நமக்கு தடையாய் இருந்தாலும், ஆனால் இங்கே ஒவ்வொருத்தருடைய கைவேளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த இடத்துல இருக்கிறது. அப்படிப்பட்ட கைவேளையினாலே இந்த உருவாக்கப்பட்ட இந்த ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களை கர்த்தர் வாழ்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லுமா. எங்க வீட்டில எல்லாம் எங்க வீட்டில எல்லாம் என்னன்னா, சில நேரங்களில் தத்தக்கு புத்தகம் முடியாட்டினாலும் கூட ஓடுவேன். அவங்க சொல்லுவாங்க, ஏன் இதுக்கு என்ன கிடைக்குது, என்ன கிடைக்குது? ஏன்னா அவங்க வந்துட்டு என்னன்னா, அவங்க வேற எம்ப்ளாயினால இந்த 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 ஊழியத்தை என்ன செய்ய முடியல, தெரியாது. ஆனால் அவங்க எல்லா நிலைகளிலும் நமக்கு வருமானம் வருதோ வரலையோ, அவங்க இந்த ஊழியத்தில் விட்டு கொடுத்த அப்படின்னாலே கர்த்தர் எங்கள் குடும்பத்தை ஏன் மூலமாக அவர்கள் வாழ்த்துகிறார்கள். ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. கர்த்தர் வாழ்த்துகிறார். சில நேரங்களை விட்டு கொடுக்கணும். எந்த நேரமும் புசுக்குன்னு ஓடிடுவோம். சில நேரத்தில் சில நேரங்களில் நான் சொல்கிறது, இன்னைக்கு என் மனைவிக்கு ரொம்ப சங்கட்டமான நிலைமை. என்ன நிலைமைன்னா, மனைவியோட அம்மா இறந்து போயிட்டாங்க. ஆனால் நான் சபையை நடத்தணும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு. ஆனால் நான் என்ன செஞ்சேன், இங்கே போயிட்டு வரேன் அப்படி சொல்லி தெரியாமல் ரொம்ப நாள் கழித்து அவங்களுக்கு தெரிஞ்சவனே ரொம்ப வேதனைப்பட்டாங்க. எங்கள் அம்மா இறந்துருக்கும் போது நீங்கள் போய் அங்கே சபையை நடத்திட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் கொடுத்துருக்கீங்க, கேக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க. அப்படின்னா நம்ம வாங்கி வச்ச கேக்கை என்ன செய்யணும், கொடுத்துருக்குறோம். ஆனால் அந்த என்ன சொல்ற, இயேசுவை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். அதற்கு ஒரு பெரிய ஒரு மனசு வேணும், விட்டு கொடுக்கிற மனசு வேணும். ஆமென் சொல்லுமா. இல்லையா பாருங்களேன், அன்னைக்கு அதுக்கப்புறம் ஓடி போய் அப்புறம் திரும்ப வந்துட்டு அடக்கத்துக்கு நான் ஓடினோம். அதெல்லாம் பார்க்கும்போது தேவனுக்கு என் குடும்பத்தில் இருக்கிறவர்கள், இங்கே இருக்கிற ஒரு சில நபர்கள் எனக்கு இந்த ஊழியத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, தாங்கி இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், வாழ்த்துவார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துமா. நீங்கள் ஊழியத்துக்காக, நீங்கள் தேவ சமூகத்துக்காக, தேவனுக்காக நீங்கள் செய்யப்படுகிற எல்லா காரியத்துக்கும் பிரதிபலன் உண்டு. ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. நாங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இன்னைக்கு வந்திருக்கிறாங்க அருமையான ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிள்ளை +2 படிக்கிறான், அவனுக்கு ரொம்ப முடியல. நாங்கள் வந்துட்டு என்னை கூப்பிட்ட உடனே நாங்கள் எங்கே வேணாலும் நாங்கள் போய்த்தான் ஆவோம், ஜெபிக்கத்தான் செய்வோம், எதிர்பார்க்க மாட்டோம் எந்த காரியம். ஏன்னா தேவன் என்னை அழைத்திருக்கிறான். யாரையும் எதிர்பார்க்காத ஊழியம், அவமானம், நிந்தை, போராட்டம் எவை வந்தாலும் சகிக்கக்கூடிய நிலைகளில் தான் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறான். அதை தாண்டி இத்தனை வருஷம் ஆண்டவர் நேர்த்தியா எங்களை நடத்தியிருக்கிறார் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக என் குடும்பத்தை வாழ்த்துவாராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்னோடு கூட உதவி செய்தவர்களை கர்த்தர் வாழ்த்துவாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவார். பாருங்களேன், 12வது வசனம், கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம். அல்லேலூயா. கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம். அவங்க படுகிற பிரயாசம் எத்தனை பேர் படுறாங்களோ அவங்களையெல்லாம் பேர் சொல்லி அவங்களையெல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அழகாய் வார்த்தை சொல்கிறது. பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் நிச்சயமாகவே நீ அந்த ரங்கத்தில் கொடுக்கும்போது வெளியரங்கமாய் ஆசீர்வதிக்கிற தேவன். அது பாருங்களேன், ஒவ்வொருத்தரும் ஆசீர்வாதத்துக்குரிய நபர்களாக மாறுகிறார்கள். கர்த்தர் இந்த ஊழியத்திலே ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய நபர்களாக உங்களையும் உன் குடும்பத்தையும் நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வரணும், கிருஷ்ணமூர்த்தி ஐயா வரணும், இன்னும் நாகராணி சிஸ்டர் வரணும். நீ என்ன செய்யணும், என்ன செய்யணும்னு சொல்லி கேட்கணும். பார்வதியை கேட்டுட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லை புது ஆள்களை வந்து செய்கிறவங்கள்ட்ட வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி அவங்களோடு சேர்ந்து செய்யப்படணும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. அல்லேலூயா. 16வது வசனம் வாசிங்க. ஒருவரை ஒருவர் வாசிங்க. பாருங்க, கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்துகிறார்கள். சபை முழுவதும் வாழ்த்துகிறார்கள். பரிசுத்த எண்ணங்கள், பரிசுத்த சிந்தைகளோடு நாம் நிற்க வேண்டும். பரிசுத்த சிந்தையோடு நிற்க வேண்டும். பரிசுத்த சிந்தையோடு வர வேண்டும். பரிசுத்த சிந்தையோடு ஆராதிக்க வேண்டும். பரிசுத்தோடு நிற்கும் போது சபையார் அனைவரும் என்ன செய்வாங்களாம், நம்மளை வாழ்த்துகிற நபர்களாக மாறுவார்கள். ஆமென் சொல்லுமா.
எல்லாரும் சபையார் எல்லாரும் வாழ்த்துகிற நபர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். 17வது வசனம் பாருங்களேன். அன்றியும் சகோதரே, நீ பாருங்க, கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு பிரிவினைகளையும் இடர்களையும் இடர்கள் உண்டாக்குறவர்கள். பாருங்களேன், உபதேசத்துக்கு இதுல உள்ள இருந்தாலும் அநேகர் ஆசீர்வாதத்துக்குரிய நபர்களாகவும் உதவி செய்கிறவர்களாக இருந்தாலும் உள்ள இருந்து பிரிவினைக்கு ஏற்றவர்களாய் மாறக்கூடாது. சபைக்குள்ளே ஒரே ஆவி உள்ளவர்களாக ஒரே அங்கத்தினர்களாய் இருக்கிறோம். வேதம் சொல்கிறது, சரீரமாகிய சபை, சரீரமாகிய சபைக்கு ஒவ்வொருத்தரும் அங்கத்தினராய் இருக்கிறார்கள். இதை நான் பெரியவன், நீங்க பெரியவர்கள் அல்ல, என்னை காட்டிலும் நீங்கள் தான் பெரியவர்கள். ஆமென் சொல்லுமா? ஏன் சொல்லுங்க? நான் ஏன் உங்களை என்ன காட்டிலும் நீங்க பெரியவங்கன்னு சொல்றேன்? ஏன் சொல்லுங்க? நான் கடவுளுடைய வேலைக்காரன். என் பேர் என்னது? வேலைக்காரன். உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நான் வேலைக்காரன் தான். ஊழியர்னா என்ன செய்வான்? போதகர்னா போதிக்கிறவன் தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு வேலைக்காரன் தான். அந்த வேலைக்காரன் உங்களுக்கு நீங்க என்ன பேசினாலும் நான் சகிக்கக்கூடிய நபராக நான் மாறணும். உங்களை ஆசீர்வாதமாய் வைக்கணும். உங்களை நீங்க ஆசீர்வாதமாய் இருந்தா தான் எனக்கு என்ன செய்யும்? ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்கிறத நான் வாய்க்கிற முடியும். ஆமென் சொல்லுமா? நீங்கள் சாதாரண நபர் அல்ல, கர்த்தர் உங்களை பிரதானமாய் வைத்திருக்கிறவர்கள். நீங்கள் பிரிவினை உண்டாக்குறவர்களும் அடுவே குழப்பம் உண்டாக்குறவர்களும் அடுவே ஸ்தோத்திரம் அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் ஒரு நாளும் இல்லாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையின்படியும் சித்தத்தின்படியும் செய்கிறவர்களாய் இருப்பீர்களானால் இந்த வாழ்த்துக்கள், ஒவ்வொரு வாழ்த்துக்களும் உங்கள் வீட்டுக்குள்ளே தங்கும். ஒவ்வொரு வாழ்த்துக்களும் உங்களுடைய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ளாக ஆசீர்வாதமாய் மாறும். ஆண்டவர் சுவிசேஷம் பண்ண சொல்ல போகும்போது சொல்றாரு, ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சவனே அவங்கள வாழ்த்துங்கள் என்று சொல்கிறார். என்ன சொல்றாரு? வாழ்த்துங்கள் என்று சொல்கிறார். அவர்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். ஏன்னா அவர்கள் ஏற்றுக்கொண்டா அந்த சமாதானம் அங்க தங்கும். அது ஏற்றுக்கொள்ளாட்டி நான் தூசியை உதறி விட்டு வந்துருங்கன்னு சொல்றாரு. கர்த்தர் என்னை வேலைக்காரனா இருந்தாலும் கர்த்தர் என் வார்த்தையையும் எனக்கு விரோதமாய் பேசுகிற பேச்சுக்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நான் சும்மா இருக்கேன், நான் எதையும் பேச மாட்டேன். நான் பேசினா என்ன ஆகும்? நான் பேசினா என்ன சொல்லுவேன்? மனுஷனுக்குள்ளே சண்டை போடுற மாதிரி இருக்கும். கர்த்தர் இடத்துல விட்டுருவேன். ஏன்னா நான் அவருடைய வேலைக்காரன். ஆமென் சொல்லுமா? நீங்களும் இந்த ஊழியத்துக்கு உதவி செய்து இதுவரைக்கும் நடத்திருந்தீங்கன்னா இன்னும் உதவி செய்யுங்க. இன்னும் இந்த ஊழியத்தை பெருக்க பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களை வாழ்த்துவார். கர்த்தர் உங்களை வாழ்த்துகிறார். உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இந்த இடங்களில் இடர்கள் உண்டாக்குற ஒரு காரியமும் செய்யாதபடிக்கு தேவ பயம் உள்ளவர்களாக இன்னைக்கு என்ன கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறாரு, என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் என்ன பேச போறாரு அப்படின்ற எண்ணத்தோடு நீங்கள் இருப்பீர்களானால் தேவ பயத்தினாலே நீங்க ஆசீர்வாதமும் ஆயுசு நாட்களும் பெருகும் என்று ஆவியானவர் சொல்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துமா? 18வது வசனம், அப்படிப்பட்டவர்கள் ஊழியம் செய்யாமல் வயிற்றுக்கு ஊழியம் செய்து நய வசனிப்பினாலே இச்சகம் பேசினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். பாருங்களேன், நாட்கள்ல நம்ம மற்றவர்களை வஞ்சிக்கிறவர்களாக இல்லாதபடிக்கு நிறைய பேர் பாருங்களேன், என்ன கிடைக்கும் ஏது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஊழியத்தில் என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு பக்கமா ஓடுறாங்க. சில ஊழியங்கள்ல பாத்தீங்கன்னா மனுஷர்களை பிரியப்படுத்துற காரியத்தான் செய்யறாங்க. அங்கே ஆண்டவர் வார்த்தையை சரியாய் சொல்லி ஆவிக்குரிய தன்மையில கொண்டு வரதில்லை. இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்கிற அந்த வஞ்சனை உள்ள காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. நீங்கள் எச்சரிக்கை உள்ளவர்களாய் மாற வேண்டும். அவர்களை விட்டு விலக வேண்டும். அந்த எச்சரிக்கை உள்ளவர்களாய் மாற வேண்டும். ஏனென்று சொன்னால் கர்த்தர் கீழ்ப்படுகிறவர்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். கீழ்ப்படியாதவர்கள் மூலமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆக்கனை, தீர்ப்பு, வேதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் என்ன செய்து அவர்களை தாக்கும். 20வது வசனம், சமாதானத்தின் தேவன் என்ன செய்வாரா? பாருங்க, சமாதானத்தின் தேவன்
சமாதானத்தின் தேவன். பாருங்களேன், ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்கிறது, அவர் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், உலகம் தருகிற விதமா இல்லை, நான் என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன்னு சொல்றாரு. அந்த சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொண்டிருக்கிற நீங்க பாருங்களேன், அந்த சமாதானத்தின் தேவனாகிய கர்த்தர் வருகிற நாட்களிலே நீங்க என்ன செய்யுங்க, அவர் நம்முடைய பட்சத்திலே வரும்போது சாத்தானை நசுக்கிப்பார். சமாதானத்தின் தேவன் என்னன்னா, தேவன் சீக்கிரமாக என்ன செய்யறார், சாத்தானை உங்கள் கால்களின் கீழே என்ன செய்வாரா, நசுக்கப்படுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. கிருபை சத்துருவை பிசாசம் மேற்கொண்டு அவன் நம்மளை மேற்கொண்டு முடங்கி விடாதபடிக்கு அதை நசிப்பிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் இப்படி சபைக்குள்ளே சரியாய் செய்யும் போது, இப்படி கீழ்ப்படியும் போது, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் போது, சமாதானத்தின் தேவன் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை அவர் காலிலே நசுப்பித்து அவர் உங்களுக்கு ஜெயமாய் மாற்றி கொடுப்பார், மாற்றத்தை கொடுப்பார், அற்புதங்களை செய்வார். ஆமென். செய்வார். கர்த்தர் உங்கள் மேல ஒரு இரக்கத்தை வைத்திருக்கிறார். கர்த்தாவே, இந்த வார்த்தை நிமித்தம் எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா கிரியைகளையும் மதமாக்கி போடுங்க. நாங்கள் இன்னும் உண்மையுள்ளவர்களாக, இன்னும் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம், வாழ்த்துதலுக்குரியவர்களாக, ஆசீர்வாதத்துக்குரியவர்களாக, நாங்கள் கீழ்ப்படிதலுக்குரியவர்களாக, நாங்கள் தேவ சித்தத்தை செய்கிறவர்களாக, சபை வளர்ச்சிக்காக ஆண்டவரே ஊழியம் செய்கிற ஆண்டவரே ஊழியத்துக்கு உதவியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே என்று எத்தனை பேர் சொல்றீங்க? அத்தனை பேர் மேலும் தேவ தயவு கொடுத்து வழி நடத்தட்டும். கர்த்தாவே, இந்த வார்த்தை நிமித்தம் ஒவ்வொருவரையும் தேற்றுங்க. இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே பவுல் நிருபத்தில் எழுதியிருக்கிறபடியே ஆண்டவரே ஸ்தோத்திரம் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இந்த ஆலயத்துக்கென்று செய்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பலத்த கிரியைகளை செய்யுங்க. அவர்கள் இன்னும் ஆண்டவர் தேவ பயத்தோடு, நீதியோடு, தெளிந்த புத்தியோடு, கர்த்தருக்கு உண்மையாய் உத்தமத்தோடு, ஆண்டவரை பரிசுத்த எண்ணங்களோடு ஆண்டவர் செயல்பட்டு இந்த ஊழியங்களை விரிவாக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லா